அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தமிழ் குர்ஆன் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 12 யூசுப் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அலிஃப் லாம் ரா இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழியில் அமைந்த குர்ஆனாக இதை அருளியுள்ளோம். نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. நபியே, உமக்கு இந்த குர்ஆனை நாம் அறிவிப்பதன் மூலம் மிக அழகிய வரலாற்றை உமக்கு எடுத்துரைக்கிறோம். நீர் இதற்கு முன்பு இது பற்றி அறியாதவர்களில் இருந்தீர். إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. யூசுப் தமது தந்தையிடம், என் தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கனவில் கண்டேன், அவற்றை எனக்கு பணிபவையாக கண்டேன் என்று கூறியதை நினைவூட்டுவீராக. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. என் அருமை மகனே, உன் கனவை உனது சகோதரர்களிடம் கூறிவிடாதே, அப்போது அவர்கள் உனக்கு எதிராக பெரும் சதி செய்வார்கள். மனிதனுக்கு ஷைத்தான் பகிரங்க எதிரியாவான் என்று அவர் கூறினார். وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث ويتم نعمته عليك وعلى آل يعقوب كما أتمها على أبويك من قبل إبراهيم وإسحاق إن ربك عليم حكيم. உன் இறைவன் இவ்வாறே உன்னை தேர்ந்தெடுத்து கனவில் கண்ட செய்திகளின் விளக்கத்தை உனக்கு கற்றுத்தருவான். இதற்கு முன்பு உனது இரு மூதாயரான இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகியோர் மீது தன் அருட்கொடையை முழுமைப்படுத்தியது போன்றே உன் மீதும் யாக்கூபின் குடும்பத்தார் மீதும் அதை முழுமைப்படுத்துவான். உனது இறைவன் நன்கறிந்தவன், நுண்ணறிவாளன் என்றும் கூறினார். لقد كان في يوسف وإخوته آيات للسائلين. கேட்பவர்களுக்கு யூசுப்பிடமும் அவரது சகோதரரிடமும் படிப்பினைகள் உள்ளன. إذ قالوا ليوسف وأخوه أحب إلى أبينا منا ونحن عصبة إن أبانا لفي ضلال مبين. நாம் ஒரு கூட்டமாக இருக்கும் நிலையிலும் நம்மை விட யூசுஃபும் அவரது சகோதரருமே நமது தந்தைக்கு மிக பிரியமானவர்களாக உள்ளனர். நமது தந்தை பகிரங்கமான தவறிலேயே இருக்கிறார் என யூசுஃபின் பிற சகோதரர்கள் கூறியதை நினைவூட்டுவீராக. اقتلوا يوسف أو اطرحوه أرضا يخل لكم وجه أبيكم
يخل لكم وجه أبيكم وتكونوا من بعده قوما صالحين. யூசுப்பை கொன்றுவிடுங்கள் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் அவரை வீசிவிடுங்கள். அப்போதுதான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் மீது நிலை பெறும். இதன் பிறகு நீங்கள் நன்மக்களாகி விடுவீர்கள் என்றும் பேசிக்கொண்டனர். قال قائل منهم لا تقتلوا يوسف وألقوه في غيابة الجب يلتقطه بعض السيارة إن كنتم فاعلين. யூசுப்பை கொன்றுவிடாதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுவிடுங்கள். பயணிகளில் சிலர் அவரை எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.